Hi friends, this is your favorite English Aasan. How are you all today? This is our 10th day. நாங்கள் 9 days complete பண்ணிட்டோம். இன்றைக்கு எங்களோட 10th டேயில் இருக்கிறோம். Thanks really very much for all have been part of this wonderful daily Ask English Aasan series. So So as we mentioned yesterday, today's lesson is going to be on spoken English. So yesterday we looked at, we have promised to look at spoken English today and tomorrow. நேற்று நாங்கள் ஒரு introduction பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் we are going to be looking at another technique. As we have already seen yesterday, நேற்றைய சீரீஸ்ல பார்க்கலாம். இன்றைக்கு புதுசாக ஜாயின் ஆயினாக்கள். நேற்று வந்துட்டு நாங்கள் டெக்னிக் என்று சொல்வதையும் ப்ராக்டிஸ் என்று சொல்வதையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் அந்த டெக்னிக்கில் திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நாங்கள் பார்க்க போகிறோம். So thinking in English அப்படிங்கிறது ஒரு technique that improves your spoken proficiency அல்லது ability. Yes. Hi Mariam, welcome. And wow, that's really wonderful. 2 likes, yes, within 2 minutes. Thanks really very much. Oh, 3 likes. Wonderful for liking. And also do please invite your friends and relatives to enjoy, to make the best use of this daily series of Ask English Aasan. So regular and irregular verbs. All right, that's a good question. So could you please explain regular and irregular verbs? That's a wonderful question. Right, we look at that. We look at regular and irregular verb in a moment, or we are going to be starting almost now to look at what are regular and irregular verbs. இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறார்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்கிறது பாஸ்ட் டென்ஸில் வார இப்போ talked அப்படிங்கிறது ரெகுலர் வேர்ப், இப்போ ஸ்போக் அப்படிங்கிறது இர்ரெகுலர் வேர்ப். இது தவிர வேற டைப்பான ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸும் இருக்குது. அது சம்பந்தமா உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா எஸ் என்று சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. அப்படி தெரியலைன்னு சொன்னா பரவாயில்ல. So I'll give you a minute to see your feedbacks, right? அப்போ நீங்கள் இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற most of the common used verbs are irregular ones in English. அப்போ நாங்கள் கூடுதலாக நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் வந்துட்டு irregular verbs-ஆக தான் இருக்குது. இருந்தாலும் அது ரெகுலர் வேர்ப்ஸையும் நாங்கள் நல்லா படிக்கணும். ரெகுலர் வேர்ப்ஸும் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்போ நாங்கள் irregular verb மட்டும்தான் படிக்கணும் இல்லை, ரெகுலர் வேர்ப்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் வந்துட்டு how many of you know there are other types of irregular verbs also? எங்களோட இப்போ டீச்சர்ஸ் மாறும் கூட, இப்போ ஐ ஹோப் யூ ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் இட். எங்களோட டீச்சர்ஸ் மாறும் கூட அதோட எங்களோட நிறைய ஆக்கள் வந்துட்டு ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப் அப்படி என்று சொன்னால் நான் பார்க்குறேன். நான் சில ஃபேஸ்புக் லைவ் கூட பார்த்தேன். நான்
சில ஃபேமஸான ஆக்களும் அப்படி சொல்றாங்க. ரெகுலர் verb என்றது பாஸ்ட் வேர்பில் இடி சேர்ந்தா அது ரெகுலர் verb. பாஸ்ட் வேர்பில் இடி சேரலன்னு சொன்னா அது irregular verb அப்படின்னு சொல்றாங்க. But that's not correct. ரெகுலர் verb என்றது பாஸ்ட் verb மட்டும் இல்லை. நீங்க verbsல வரக்கூடிய எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸும் ஆர் ரெகுலர் அண்ட் irregular verbs. இப்போ சிங்குலர் தேர்ட் பர்சன் வேர்ப்ஸ் கூட ஆர் ரெகுலர் அண்ட் irregular. அதே போல ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அல்லது கண்டினியூவஸ் டென்ஸுக்குரிய வேர்ப்ஸ், ரைட், ஐஎன்ஜி வேர்ப் என்று சொல்கிற அந்த வேர்ப்லையும் வந்துட்டு ரெகுலர் வேர்ப் irregular verbs இருக்குது. அதே போல் பாஸ்ட் வேர்ப்லையும் ரெகுலர் வேர்ப் irregular verbs இருக்குது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப்ஸில் வந்துட்டு கூடுதலாக நாங்கள் he go goes es சேர்ப்போம், ரைட். ஆனால் சில வேர்ப்ஸில் வந்துட்டு இப்போ டேக் டேக்ஸ், மைக் மேக்ஸ், ரீட் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில வேர்ப்ஸில் அது போய் அப்படி இல்லாமல் ஐஇஎஸ்ஸும் சேரும். சில வேர்ப்ஸில் அது ஐஇஎஸ்ஸும் சேரும். இன்னும் சில வேர்ப்ஸில் அது எஸ்ஸில் முடிகிற வேர்ப்ஸாக இருக்கலாம். அது நாங்கள் இஎஸ் சேரக்குள்ள அதில் ப்ரொனன்சியேஷன்லையும் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ அதில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இதில் நாங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப்ஸ் இதில் நாங்கள் irregular verbs என்று பார்க்கக்குள்ள there are different types really. இப்போ tense என்று பார்க்கக்குள்ள நாங்கள் உதாரணமாக cook cooked என்று சொல்லுவோம். அப்போ வர இந்த மாதிரி ஈடி சேர்ந்து வர வேர்ப்ஸ் நிறைய காணப்படுது. அது இல்லாமல் மொத்தமாக வேர்ப் சேஞ்ச் ஆகிறதும் இருக்குது. உதாரணமாக ஸ்டிக் ஸ்டிக், ஸ்டக், ட்ரைவ் ட்ரோவ், ரிங் ரேங்க் இப்படி வர்றது. ஃபைட் ஃபவுட், ரன் ரேன் அப்படி வர்றது. ஸோ இது வந்துட்டு எங்களோட பாஸ்ட் வேர்ப். இது போல் நீங்கள் சில வேர்ப்ஸை கண்டினியூவஸ் டென்ஸுக்கு மாற்றக்குள்ள, இப்போ நீங்கள் ட்ரைவ்ங்கிற வேர்பை நீங்கள் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் ட்ரைவிங் என்று வரும், ட்ரைவிங் என்று வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு இ போய் ஐஎன்ஜி சேரும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் irregular verb தான். அதே போல் நீங்கள் இப்போ பிகின்ங்கிற வேர்பை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஐஎன்ஜி மட்டும் சேராது, பட் இட் டபுள்ஸ் த லாஸ்ட் லெட்டர். பிகின்ங்கிறதுல சேர்ந்து அதில் இன்னும் ஒரு என் வந்து தான் என்ன செய்யும்னு சொன்னால் பிகினிங் என்று வரும். இப்போ அந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் ஆல்சோ ஆர் irregular verbs. அப்போ இன்னும் சில வேர்ப்ஸ் irregular-ஆக இருக்கும். எப்படின்னு சொன்னால் அதில் 3 வேர்ப்ஸும், அதாவது பாஸ்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸாக இருந்தாலும் சரி, அது டசன்ட் சேஞ்ச். இட் டசன்ட் சேஞ்ச். இப்போ உதாரணமாக ஷட் 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 என்று வர்றது, ஷட்ங்கிறது, செட்ங்கிறது, காஸ்ட்ங்கிறது, புட்ங்கிறது, கட், இந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு மாறாது. இன்னும் சில irregular verbs வந்துட்டு வைஸ் வேர்ப் அப்படி இருக்கும், ரைட். பாஸ்ட் வேர்ப் மாறும், பார்ட்டிசிபிள் வேர்பும் மாறும். உதாரணமாக சிங் சாங் சங், சிங் சாங் சங் என்று வாரது.
begin, began, begun, ring, rang, rung and வாரது அது போல. ஸோ இன்னும் சில வேர்ப்ஸ் இருக்குது, ரன், ரேன், ரன் அண்ட் வரும். ஸோ அதில் வந்துட்டு பைஸ் வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் ஒன்றா இருக்கும். ரன், ரேன், ரன், ஹீ ஹேஸ் ரன், they have run என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அதே போல் கம், கேம், பார்ட்டிசிபிள் வேர்பும் கம் இருக்கும். அப்போ they have come அப்படின்னு சொல்றது. So right, அப்படி there are some different types of verbs. இப்போ irregular third person singular verb நாங்கள் பார்க்கக்குள்ள third person singular verb அதில் வந்துட்டு there are, இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி he takes, s மட்டும் சேரும், e இருக்கும் அங்க. அதே போல நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இப்போ அநேகமாக எஸ் தான் சேர்றது, பட் சில வேர்ப்ஸில் வந்துட்டு ஐஇஎஸ்ஸும் சேரும், சில வேர்ப்ஸில் வந்துட்டு இஎஸ் சேரும், சில வேர்ப்ஸில் வந்துட்டு கடைசியில் இருக்கிற கன்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு டபுள் ஆகும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் are important to have a look at them. Rise, rose, risen அப்படின்னு வரும். Yes, wonderful, dear Ruben. So good job, excellent. Could you please explain regular and irregular verb? Is that clear, Mariam? So நாங்கள் past verb and participle verb மட்டும்தான் regular irregular verb அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாது. Regular irregular verbs are third person singular verbsலையும் வரலாம், அதே போல ப்ரோக்ரெசிவ் டென்ஸில் இருக்கிற வேர்ப்ஸ்லையும் வரலாம். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட வேர்ப்ஸ் லிஸ்ட்டை வொக்காபுலரியை சரியாக படிச்சு போடுங்க. ஸோ இதுக்கு பிறகு ஐ திங்க் யூ வில் ஹாவ் அ ப்ரோட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த regular and irregular verbs அப்படிங்கிறதுல. Are there any other questions, please? Right, before we move into the topic, kindly do please invite your friends and recommend or request your friends to join this daily English Aasan's Ask series. இப்போ இதில் வந்து அவங்களுக்குரிய கேள்வியெல்லாம் கேட்கலாம். அவங்க they can ask any questions anytime or any type of questions in English language learning. So I definitely be in help to them. Right, அதோட நாங்கள் we are having a series of lessons. இப்போ இதுலையும் வந்துட்டு நாங்கள் சும்மா பார்த்து கொண்டு போகல, we have a set lesson plan to this Ask English Aasan series also. So அப்போ அதுலேயும் அவங்களுக்கு they can study, certainly they can improve their English. இப்போ அவங்களுக்கு question கேட்கணும் மட்டும் தான் இல்லை, but by attending this regular meeting they also can improve their English. That's for sure. And right, so let's now go ahead with the topic of the day. Are there any other questions? If there is any, kindly do please post it. And if you have understood the concept of regular and irregular verbs, just put a thumbs up or okay message. சொல்லுங்க understood and சொல்லி, yeah, it's clear அப்படின்னு சொல்லி
ஏதாவது அல்லது ரெகுலர் irregular verbsல உங்களுக்கு வேறு ஏதும் கேள்வி இருந்தாலும் கூட you can post it here. அதையும் நீங்கள் இதில் post பண்ணி விடலாம். Right. So are there... All right. Now let's continue our topic of the day. இப்போ spoken English அதில் நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற topic is there is a question from Kanza. So someone is playing outside or someone is playing in outside. Which is correct? Someone is playing outside or someone is playing in outside. Which is correct? Okay. In this question, நாங்க outside என்கிற அல்லது inside என்கிற இந்த மாதிரியான adverbials of placeக்கு முன்னால நாங்க prepositions யூஸ் பண்றல்ல. Like tomorrow, next day, previous day, last year, இப்படி எல்லாம் வர இந்த adverbsக்கு பின்னாலையும் நாங்க prepositions யூஸ் பண்ண மாட்டோம். So someone is playing outside என்கிறது தான் சரியான sentence. In outside அல்லது at outside அப்படி இல்லாம நாங்க யூஸ் பண்றது இல்ல. He is inside, he is in inside என்று நாங்க சொல்றல. He is outside, he is in outside அல்லது he is at outside என்றெல்லாம் நாங்க சொல்றல. So kids are playing outside என்று தான் சொல்லுவோம். Kids are playing in outside என்று நாங்க சொல்ல மாட்டோம் அல்லது playing at outside என்று நாங்க சொல்ல மாட்டோம். Kanza, is it clear for you? So kids are playing outside தான். Kids are playing in outside and அல்லது kids are playing at outside and அல்லது kids are playing on outside and எல்லாம் நாங்க சொல்ற இல்ல. Those are incorrect English use. அப்ப நாங்க கட்டாயம் we must say kids are playing outside தான். So someone is playing outside. Someone என்றதும் indefinite pronoun. அப்படி வாரது someone, anyone, somebody, anybody, இப்படி எல்லாம் நாங்க சொல்றதுக்கும் நாங்க singular noun-ஆகத்தான் அதை ட்ரீட் பண்றது. Very good question, Kanza. It came to my WhatsApp. Kanza, is it clear? All right. So now let's continue the topic of thinking in English. Thinking in English அப்படிங்கிறது என்ன? Have you heard of it? Thinking in English அப்படிங்கிறது is a new technique. I have actually introduced it to my students in 2013. இப்போ 2013-2011 காலத்திலேயே நான் இதை எனக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு I have already explained them how to think in English அப்படிங்கிறது. So it's been a very old topic for me, but in this contemporary English language teaching method, இதை வந்துட்டு has now been taken as one of the best methods to speak English well, அல்லது to improve your spoken English well அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த thinking in English அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு முதல் அந்த வேலையை நீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்க இங்கிலீஷ்ல யோசிச்சு பார்க்கறது. உதாரணமா நீங்க உங்களோட நீங்க இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்னு சொன்னா, நீங்க உங்களோட லெக்சரரை சந்திக்க போறதுக்கு முதல் அவர்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க, அவர் உங்களுக்கு என்னத்தை பேசுவாரு, அதுக்கு எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத as a dual role you play it within your mind. அப்ப உங்களுக்குள்ளேயே நீங்க அதை ப்ளே பண்ணி பார்க்கறது. இப்போ எக்ஸாம்பிள் டு சே, நீங்க போறீங்க உங்களோட லெக்சரரை சந்திக்கிறதுக்கு. இப்போ let him be a man.
அப்போ போய் சொல்லுங்க குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுங்க. அவர் யூஸ்வலி ரெஸ்பான்ஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி, ரைட். எஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாரு அவர். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், என்னத்துக்கு நீங்கள் போனீங்க அவர் சந்திக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறீங்க. ஜஸ்ட் விதின் யூ, உங்களுக்குள்ளே நீங்கள் அதை சொல்கிறீங்க. உதாரணமாக, ஐ கேம் டு டாக் டு யூ, அல்லது ஐ கேம் டு ஆஸ்க் யூ அ டவுட் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு அவர் இப்போ பதில் சொல்ல போறாரு. அந்த பதிலையும் நீங்களே ப்ளே பண்ணுறீங்க, நீங்களே உங்களோட மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணுறீங்க. எஸ் வாட்ஸ் த டவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாண்டுவீங்க. இஃப் ஹி இஸ் அ பிட் ரூட் பர்சன், அப்போ எஸ் வாட்ஸ் த டவுட், எஸ் அப்படிம்பாங்க சிலர். யா கம் ஹேவ் அ சிட், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது வாட்ஸ் யுவர் டவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அது வந்துட்டு இஸ் அ பிட் பெட்டர் வை டு ஸ்பீக். ரைட். இப்போ அதில் வந்துட்டு அப்படி உங்கள்கிட்ட கேட்குறாரு. கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ ஹவு டு ரைட் அபவுட் திஸ், அல்லது ஹவு டு ரைட் ஆன் திஸ் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவர் இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல போகிறார். அவர் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறார். இப்போ அவர் உங்களுக்கு பதில் சொன்னாருன்னு சொன்னால், அந்த பதிலை அவர் உங்களுக்கு எப்படி சொல்லுவார்? அப்போ அப்படி அவர் பதில் சொல்லக்குள்ள திரும்ப நீங்கள் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? இப்படியான இந்த கன்வர்சேஷனை நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், உங்களுக்குள்ளேயே யூ பிளே இட். இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரிஹர்சல் பிஃபோர் யூ கோ அண்ட் மீட் த பர்சன். அப்போ நீங்கள் அவரை போய் சந்திக்கிறதுக்கு முதலே என்ன செய்றீங்க, ஒரு ஒத்திகை ஒன்று பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ரோல் பிளே ஒன்றை நீங்கள் பிளே பண்ணி கொள்றீங்க. இதுக்கு பிறகு இன் கேஸ் வென் யூ மீட் யுவர் லெக்சரர், அவர் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் டு ஸ்பீக் டு இன் இங்கிலீஷ், அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், யூ டோன்ட் ஹாவ் டு பெனிக். யூ டோன்ட் ஹாவ் டு பெனிக். அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிஹர்சல் ஒன்று பார்த்துருக்கிறீங்கன்னு, ஒரு ஒத்தி ஒன்று பார்த்துருக்கிறீங்க. தட் வில் டெஃபினெட்லி பி ஈஸியர் ஃபார் யூ. அப்போ நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் ரேட் வில் பி பெட்டர் தென் விதவுட் ப்ராக்டிஸிங் இட், அல்லது விதவுட் அந்த ரிஹர்சல். இப்போ நீங்கள் ரிஹர்சல் ஒன்று பார்த்துருக்கிறதால உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களோட ஸ்பீக்கிங் அவருக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணக்குள்ள உங்களோட இங்கிலீஷ் பிகம்ஸ் பெட்டர். அதோட யூ கெட் இன் எக்ஸ்ட்ரா, அல்லது யூ கெட் அன் added ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த லெக்சரர். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் makes your process of the learning, அல்லது work, அல்லது communication and everything easier. அப்போ thinking in English அப்படிங்கிறது நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறது, ஒரு ஆளை நாங்கள் சந்திக்க போகக்குள்ள அவரோட நாங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே ப்ளே பண்ணி கொள்வது அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். ஸோ டுமாரோ we'll be discussing on some different instances, different examples, அல்லது different situationல நீங்கள் எப்படி இதை பாவிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் we'll be discussing tomorrow. இப்போ there are another 2 comments. Ilma said, sir, yesterday you told me to remember the word pronunciation. Can you explain it? Remind the word pronunciation. Pronunciation to what? Pronunciation to what, Ilma? I have really gotten it. Pronunciation to what, Ilma? Wow, great. It's been 8 likes so far. Yes, it's very clear. It's very clear. Thank you. Appreciate it, Mariam. Pronunciation to what? Yesterday I remember I said that, but I don't exactly remember why did I say it and solely. Still, let me look at yesterday's chat if I can, and will get the details back to you.
Here we go. That's yesterday. That's yesterday. And can I see the comments? Comments. Here we go. Oh, no. I haven't responded. Oh. So these live comments are not available after the meeting is over, is it? Meeting over and the live comments varada. The, yes, okay, the and the. Yes, I promised to give you some more examples, wasn't it? Okay, the or the, I should give you some more examples to use the or the. Right, the நான் yesterday உங்களுக்கு சொன்ன மாதிரி the என்கிறது நாங்க யூஸ் பண்ணுவோம் when there is a vowel sound followed by the. அப்ப the-வுக்கு பின்னால நீங்க vowel sound ஒன்று நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா தான் நாங்க the என்று சொல்லுவோம். அதோட நாங்க the என்று சொல்லக்குள்ள we should not say the if you want linking the sound together. இப்ப the accident என்று நீங்க சொல்ல தேவையில்லை. the accident என்று நீங்க சொல்ல தேவையில்லை. இப்ப நீங்க the என்று சொல்ல போறீங்க சொன்னா the accident என்று நீங்க சொல்லலாம். certainly the accident என்று நீங்க சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்க the accident என்று சொல்ல போறீங்க சொன்னா அந்த இடத்துல நீங்க அதை the accident என்று சொல்லுவீங்க. the accident என்று சொல்லுவீங்க. Okay, so இதுல வந்துட்டு நாங்க there is a set rule when there are two vowel sounds at the end of a word and at the beginning of the following word நாங்க we can join both of them together. இப்பதான் நம்ம go away, go away, இது ரெண்டு சொல், right? இந்த ரெண்டு சொல்லையும் நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள இந்த அவில் இருக்கிற அ சவுண்டும் இங்க அவையில் இருக்கிற அ சவுண்டும் ரெண்டும் ஜாயின் ஆகும். அந்த ரெண்டு சவுண்டும் ஜாயின் ஆகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அங்க go way என்று வரும். அப்ப go way. ஓகே, அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ்ல ஒரு இன்சர்ஷன் வரும். நீங்க ஒரு சவுண்ட் ஒன்றை நீங்க அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்துட்டு the நாங்கள் யூஸ் பண்ணுற way of using the and the. இதை நாங்கள் ஒரு கிளாஸில் we'll be looking at sooner நாங்கள் we'll be looking at how to pronounce the and the. அது ஒரு டாபிக். அதே போல் நாங்கள் எஸ் ப்ரொனன்சியேஷன், எஸ்ஸில் வந்துட்டு சாஃப்ட் எஸ்ஸும் இருக்குது, மற்றது ஹார்ட் எஸ்ஸும் இருக்குது. அது ரெண்டையும் பார்க்கணும். அதுபோல் நாங்கள் ரெகுலர் பாஸ்ட் வேர்ப்ஸ், நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதை ரெகுலர் பாஸ்ட் வேர்ப்ஸ், ரைட்? அப்போ இடி சேர்ற பாஸ்ட் வேர்ப்ஸ் இல்லை வார அந்த இடிஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் 3 டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்குது அந்த இடிக்கு. இப்போ சில இடிக்கு வந்துட்டு ன்னு சொல்லுவோம் நாங்கள், சில இடிக்கு வந்துட்டு ன்னு சொல்லுவோம் டி சவுண்ட், சில இடிக்கு வந்துட்டு ன்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ cooked, played, decided. அப்போ குக்ட்னு சொல்லுவோம், குக்கில் வர இடிக்கு வந்துட்டு டி சவுண்ட் வரும், பிளேயில் வர இடிக்கு வந்துட்டு சவுண்ட் வரும், பிளேட். அதே போல் டிசைடில் வர இடிக்கு வந்துட்டு டிசைடிட் என்று வரும். ஸோ அந்த மாதிரி அதில் different pronunciations are there. So we'll be looking at all of this in upcoming sessions. But I hope you have enjoyed this session today.
And kindly do please invite your friends and relatives to join in this series of Ask English Aasan. And do kindly share these videos with your friends and relatives so that they can also improve their English speaking and other aspects of English. So that's all for today, and we'll be looking uh, forward to seeing you all tomorrow the the other part of spoken English அல்லது thinking in English technique. ஸோ அப்போ நாங்கள் நாளைக்கு திங்கிங் இன் இங்கிலீஷ் டெக்னிக்கில் இருக்கிற இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ டோன்ட் மிஸ் டுமாரோஸ் செஷன் and also invite your friends to join tomorrow and to improve their English. That's all for today, and see you tomorrow with another wonderful session. And this is your favorite English Aasan. Ta for now.